ஹலோ நண்பர்களே! வெல்கம் பேக் டூ ஆனந்த பிரியா ஹோம் வ்ளாக்ஸ். இன்னைக்கு ஒரு கொடி காய்கறி வச்சுதாங்க கூட்டு செய்ய போறோம். அந்த கொடி காய்கறி சொரக்காய் தாங்க. இந்த சொரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ்க்கு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. ஸோ ஹெல்தியும் கூட. ஸோ அதனால சொரக்காவ அடிக்கடி டயட்ல சேர்த்துக்கங்க. சொரக்காவ சின்ன சின்னதா கட் பண்ணிட்டேன். இன்னைக்கு துவரம் பருப்பு ஆட் பண்ணி தான் கூட்டு செய்ய போறோம். நீங்க வேணும்னா துவரம் பருப்பு, பைத்தம் பருப்பு 2மே ஆட் பண்ணிக்கலாம். இத வந்துட்டு நல்லா அலசிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சொரக்காவையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பொடி பொடியா கட் பண்ணி வச்சுட்டு அத போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் பொடியா கட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா குக்கர்ல தான் வைக்க போறோம். ஸோ அதனால கொஞ்சம் பெருசாவே போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டுக்குங்க. கொஞ்சமா வந்து பூண்டு தட்டி போட்டுக்குங்க. மிளகாய் தூள், மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு லாஸ்ட்டா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு, நம்ம வந்துட்டு இப்போ விசில் போட்டுட்டு, ஒரு 3 விசில் விட்டீங்கன்னா போதும். அப்பதான் நமக்கு பருப்பு, சொரக்காலாம் ஓரளவுக்கு பதமா வந்து வெந்திருக்கும். இதுல லாஸ்ட்டா வந்து நான் வந்துட்டு தேங்காய், சோம்பு வந்து அரைச்சு ஊத்த போறேன். சிறுஞ்சீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமா தேங்காய் வந்து அரைச்சி நம்ம வந்துட்டு இதுல ஊத்துனோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்குங்க. ஸோ சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிடலாம், தோசைக்கு வச்சு சாப்பிடலாம், அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். யூஸ்வலா தாளிக்கிற மாதிரி எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலை அண்ட் தென் வந்துட்டு மல்லித்தலை மட்டும் டாப்பிங்ஸ்க்கு போட்டுட்டேங்க. ரொம்பவே எம்மியா இருந்ததுங்க. ஸோ நான் ஆஃபீஸ்க்கு போறதுனால கொஞ்சம் அர்ஜென்ட்டா பண்ணிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். இணைந்திருங்கள். பாய்.